கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் விசுவாசம் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அது உண்மைத்தன்மை, உண்மையுடன் இருப்பது, மாறாதது, நிச்சயமானது, நடக்கக்கூடியது. இது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? கலாத்தியர் நிருபத்திலே ஆவியின் கனிகள் 9 குறித்து சொல்லுகிற பொழுது விசுவாசம் என்கிற கனியை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த விசுவாசம் என்பது உண்மைத்தன்மை என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டது. ஒரு விசுவாசி, ஒரு தேவனை நம்புகிற பிள்ளை உண்மைத்தன்மை என்ற கனியுடன், அதாவது விசுவாசம் என்ற கனியுடன் காணப்பட வேண்டும். ஏனெனில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட உண்மைத்தன்மையோடு, ஒரு மாறாத நிலையோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள நடிகர்கள் வேஷங்களை போட்டுக்கொண்டு பணக்காரர்களாக, கோட்டீஸ்வரர்களாக, அன்புள்ளவர்கள் போல, ஒழுக்கமுள்ளவர்கள் போல நடிப்பார்கள். ஆனால் அவருடைய உண்மையான குணத்தை பார்க்கும் பொழுது சகல கேடுகளும் நிறைந்தவர்களாய், துன்மார்க்கமாய் ஜீவிப்பவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் நாமோ இதற்காக அழைக்கப்படவில்லை, நடிப்பதற்காக அழைக்கப்படவில்லை. தேவனிடத்தில் உள்ளது உள்ளபடியே வந்து, ஒருவேளை நம்மிடத்தில் குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் அவரிடத்தில் வந்து, தேவனே, என் சுபாவம் மாற எனக்கு உதவி செய்யும், இயேசுவை போல என்னை மாற்றும் என்று நம்மை தாழ்த்தி கேட்கிற பொழுது நிச்சயமாகவே வரும் நாட்களிலே நம்முடைய சுபாவத்தையே மாற்றக்கூடியவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்மிடத்திலே மாறாத தன்மை உண்டா? உண்மைத்தன்மை உண்டா? விசுவாசம் என்ற கனி உண்டா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உண்மை உள்ளவனுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிற கர்த்தர் என்று தாவீது சொல்லுகிறார்.